16 வயது சிறுவன், தென் மாவட்ட மக்களின் ஹீரோ. யார் இந்த குதிரை பந்தய வீரர் கணேசன்? வயது வெறும் 16. ஆனால் அந்த வயதிலேயே ஆயிரக்கணக்கான மக்களின் கவனத்தை ஈர்த்த ஒரு பெயர். சிவகங்கை மாவட்டம் பேயன்பட்டியைச் சேர்ந்த கணேசன். தென் மாவட்டங்களில் நடைபெறும் குதிரை வண்டி பந்தயங்களை தொடர்ந்து பார்த்தவர்களுக்கு இந்த பெயர் புதிதல்ல. குதிரையை கட்டுப்படுத்தும் திறன், பந்தயத்தின் வேகத்தை துல்லியமாக கணிக்கும் அனுபவம், அச்சமில்லாத ஓட்டம், இவை அனைத்தாலும் மிகச்சிறிய வயதிலேயே தனக்கென ஒரு ரசிகர் வட்டத்தை உருவாக்கி இருந்தார் கணேசன். பொதுவாக குதிரை வண்டி பந்தயம் என்பது ஒரு விளையாட்டு மட்டுமல்ல, பல கிராமங்களின் பாரம்பரியம், பல குடும்பங்களின் பெருமை, தலைமுறை தலைமுறையாக தொடரும் ஒரு கலாச்சாரம். அந்த பாரம்பரியத்திற்குள் மிக இளம் வயதிலேயே அடியெடுத்து வைத்து பல மூத்த ஜாக்கிகளுடன் போட்டியிட்டு தனது திறமையை நிரூபித்தவர்தான் கணேசன். பந்தய மைதானத்தில் குதிரையுடன் அவர் காட்டிய ஒத்துழைப்பும் வேகமும் தன்னம்பிக்கையும் பலரது பாராட்டை பெற்றது. இன்னும் சில ஆண்டுகளில் தென் மாவட்டங்களில் முன்னணி ஜாக்கியாக வருவார் என்ற நம்பிக்கையை பலரும் அவர் மீது வைத்திருந்தனர். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக நடந்த சாலை விபத்து அந்த கனவுகளை ஒரே நொடியில் முடிவுக்கு கொண்டு வந்தது. 16 வயதிலேயே கணேசன் உயிரிழந்த செய்தி அவரது குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, குதிரை வண்டி பந்தய உலகையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவருடன் பல போட்டிகளில் கலந்து கொண்டவர்கள், கிராம மக்கள், நண்பர்கள் என ஏராளமானோர் இரங்கலை பதிவு செய்து வருகின்றனர். ஒரு திறமையான இளைஞரை மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இந்த விளையாட்டின் அடையாளமாக உருவெடுத்திருக்கக்கூடிய ஒரு திறமையையும் தமிழகம் இழந்து விட்டதாக பலரும் வேதனை தெரிவித்து வருகின்றனர். வயது என்பது சாதனைக்கு தடையல்ல என்பதை நிரூபிக்க தொடங்கிய கணேசன் இன்று நினைவுகளாக மட்டுமே மாறியிருக்கிறார். குதிரை வண்டி பந்தய மைதானத்தில் இனி அவரது குரலும் இருக்காது, அவர் ஓட்டிய குதிரையின் வேகமும் இருக்காது. ஆனால் மிக குறுகிய காலத்தில் அவர் உருவாக்கிய பெயரும் அவரை பற்றிய நினைவுகளும் அந்த விளையாட்டை நேசிக்கும் மக்களின் மனதில் என்றும் நிலைத்திருக்கும். வாழ்க்கை எப்போது எப்படி மாறும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. அதற்கு மிக சமீபத்திய சோகமான உதாரணமாக 16 வயது இளம் ஜாக்கி கணேசனின் மறைவு அனைவரின் மனதையும் கனக்கச் செய்துள்ளது.